குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி. இந்த பயிற்சி அது என்னங்க? பார்க்காத பயிற்சி. புதன் பகவானுடைய கிரக பயிற்சி. புதன் 126 நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார். அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க 126 நாள், மே மாசம் வரை 6ஆம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார். இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார். இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான், சுக்கிரன், சனி, ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க. அதாவது சுக்கிரன், சனி, ராகு பாருங்க. இந்த ராகு பவன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு, அதாவது 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குது. யார் ஜாதத்துல சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க. இந்த உச்சமான சுக்கிரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றதுனால இந்த 2-3 கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி, அதாவது 126 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது. மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடத்துதுன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு. வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு. எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க. நான் புதன் பயிற்சி இந்த சொல்லல. புதன் வெளியில வந்துட்டாரு. ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது. அப்ப புத்தி கிரகம் பலமாகுது. அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம், இதுக்கான வீடியோ தாங்க இது. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க லாபகரமான ராசி கும்பராசி தான். அதிகமா லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. இதுலயுமே பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் கும்பராசி என்பது. ஏன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சொல்லி பயங்கர டேலண்டா யோசிப்பாங்க கும்பராசிக்காரங்க. சரிங்களா? தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க. தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க. இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க. அந்த குணம் அதிகமா இருக்கும். ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் கும்பத்தை பொறுத்தவரை. இது எங்கேயுமே பாருங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கும்பத்துக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புதனுடைய கிரக பயிற்சி என்னங்க? அது என்னங்க? புதன் பயிற்சி 126 நாளுக்கு அப்புறம் நீசத்துல இருந்து வளர்றாங்க. கண்டிப்பா அந்த புதனை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ஜனவரி மாசம் இருந்து அவர் சரியா பலம் இல்லை புதன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அதிகமா ஞானத்தை கொடுக்கறது புதன், புத்தியை கொடுக்கறது புதன், அறிவை கொடுக்கறது புதன், தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் எல்லாமே இந்த புதன் தான். ஒரு மனிதன் புதன் எல்லாமே எதுவுமே இயங்காது. அப்படிப்பட்ட கிரகம் போய் என்ன ஆயிடுச்சு? நீசமாய் உட்காந்துச்சு 126 நாட்கள். இது எல்லாமே மாறுது பாருங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் ராசி கும்பராசி பயங்கரமான திறமை இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. அந்த அறிவை மட்டும் நீங்க கொண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு புதன் வரனால அறிவு ஞானம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி கும்பராசி சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தோன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்குங்கிறாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி புதன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டு பயங்கரமா மைண்டை போட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க நீங்க எப்போதுமே பாருங்க. இப்ப பாருங்க புதன் 3ஆம் இடத்துல போய் உங்களுக்கு பலமா முயற்சியில வெற்றியில போயிட்டார். 2ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாரு. ஆசைப்பட்ட விஷயம் நீசமாயி அப்படியே மனசுக்குள்ளேயே போச்சு, எல்லாமே போச்சு. வருமானம், இன்கம், பொருளாதாரம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டு பாருங்க கும்பராசிக்கு. ஆமான்னு சொல்லுவார். ஜென்மசனி பாதசனி. ஜென்மசனி என்ன பண்ணுது ராஜா? யார் ஜாத சனிப்பான் சரியில்லையோ காசு பணத்தை இழக்க வச்சாரு. இதான் நடந்துச்சு கும்பராசி. கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு பொருளாதார வருமானம் எத்தனை வந்துச்சு, எத்தனை பேருக்கு சோம்பேறி இருந்தாங்க, எத்தனை பேருக்கு மனசு உடஞ்சு போய் ஒரு மனக்குழப்பத்துக்கு போனா கேட்டு பாருங்க கும்பராசி. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், முயற்சி வெற்றிக்குள்ள கிரகம் இப்ப நீசமாச்சு, தொழிலுக்கு போய் நீசமாச்சு. அப்ப தொழில் உத்தத்துல அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க. மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளங்கம், மெயினா டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, போய் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு கும்பராசிக்காரங்க கேளுங்க. ஆமா இருந்துச்சு. ஒரு இடத்த பாக்குறேன், ஒரு வீடை வைக்கலாம் பாக்குறேன், ஒரு வண்டி வாங்கலாம் பாக்குறேன், வாகனத்தை வாங்கலாம் பாக்குறேன், என்னால முடியல. என்னன்னே தெரியல. ரீசன் ஜனவரி மாசம் தான் நான் முயற்சி ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எதுவுமே முடியல. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து எதுவுமே என்னால விற்க முடியல. என்ன காரணம் எனக்கே தெரியல. ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விற்கணும். நான் இன்னைக்கு வர்றேங்கிறாங்க, நாளைக்கு வராங்க, ஆனா விற்க முடியல. அவ்வளவு தடைகள் சந்திச்சாங்க. ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன், அந்த பணத்தை வாங்கலாம் பாக்குறேன், ஆனா வாங்க முடியல.
ஏன்னா இவ்வளவு தடைகள் இருந்துச்சு. ஏன்னா கும்பராசியை பொறுத்த படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பாதசனி நடக்குது. இதுல என்ன நல்ல விஷயம்னா, உங்களுக்கு குரு வந்து பார்க்க போறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறம். நல்ல ஒரு டைம் இருக்குதுங்க. அதான் உங்களுக்கு வாழ்க்கையில நம்ம செஞ்ச நல்ல விஷயம்னா, குரு பகவான் யாருக்கு ஜாதகம் நல்லா இருக்குதோ, நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கோமோ அந்த குரு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் குருவுடைய பார்வை பயங்கர லெவல கொண்டு போகும் பாருங்க. கஷ்டம் இருக்காது, வேற என்ன. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம இருந்தா போதும்ல. நோய் இல்லாம கஷ்டம் இல்லாம இருந்தா வாழ்க்கைய பிரகாசமா போனோம்ல. காசு பணம் இருக்கோ இல்லையோ, நோய் இல்லாம இருந்தானா அவன் பெரிய பணக்காரங்க. அந்த மனிதன் தான் பெரிய பணக்காரன். பெரிய எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறியது இல்லாம நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பம் கும்பம் கும்பம். இப்ப லைஃப்ல பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. எல்லா விஷயமும் மாறுது. எதிர்பார்த்த எல்லா விஷயமுமே மாறுது. எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் ஆசை இருக்கு? கண்டிப்பா வாங்குவீங்க, கன்ஃபார்மா வாங்குவீங்க. சூப்பரா இருக்கு டைம். வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு தேடி வருது. கும்பத்தை பொறுத்தவரை சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி தேடி வருது கும்பத்துக்கு. எப்படிங்க? சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வரும் கும்பத்துக்கு. சனி பகவானுமே பாதிக்க மாட்டாரு. நீங்க கவலையே படக்கூடாதுங்க. ஏன்னா ராசிக்கு ராகு வந்துருவாரு. அந்த ராக குரு பாப்பாரு. நீங்க எதுவுமே கவலைப்படாம தைரியத்தை விட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள்ட்ட நிறைய அறிவுத்திறன் இருக்கு. அதை வெளியில கொண்டாங்க கும்பராசிக்காரங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. உங்களுடைய தைரியத்தை கொண்டாந்தா நீங்க பெரிய லெவலுக்கு இப்ப போயிருவீங்க. பாத்துங்க, 7.5 சனி பாதிக்காது. அதை கண்டு பயந்து ஒதுங்காதீங்க. நீங்க பயந்தாதான் அது மேற்கொண்டு நமக்கு பயத்தை உண்டு பண்ணும். பயப்படாம தைரியமா இறங்குங்க. இனிமே எல்லாமே வெற்றியா வரும். இப்ப வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, கண்டிப்பா கடன் வாங்கியாச்சும் வாங்கிதான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ள வாங்குவீங்க, அதை தாண்டி வாங்குவீங்க. வீடு, இடம், பூமி சந்தோஷம். எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த ஒரு தடையும் வராது. நீங்க பயப்படாம பயணிங்க. வேலை கிடைக்காங்களாம், வேலை உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாட்டுலயும் கிடைக்கும், வெளியூர்ல கிடைக்கும். இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமைது. பாத்துங்க இந்த கும்பராசி. எதையுமே பாருங்க பயங்கரமான தைரியமா இருக்கணும் இருக்கும் பாருங்க. கோர்ட்டு வழக்கு பேசுறது, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வருங்க. இப்ப திருமண வாழ்க்கைக்கு நம்ம தடையை சொல்லக்கூடாது. கும்பத்தை பொறுத்தவரை நல்ல டைம் நெருங்கிருச்சு. பாத்துக்கோங்க. மே மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு திருமணம் முடியும் மட்டும் பாருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். கனவு மனைவினா பாருங்க சூப்பரா இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி பழக்க வழக்கம் பாருங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தொழில் பண்ண ஆசை இருந்தால் குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பர் யோகம் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க பாதசனி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பாதசனி வந்தாலும் குருவுடைய பார்வை உங்க ராசி மேல விழுவுது. அப்ப தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை தசாபதியை பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும். அதுக்கெல்லாம் இறங்கிறாங்க யாருமே. இப்ப நகை வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பணம் வாங்குறதுக்குலாம் நிறைய விஷயம் வரும் பாருங்க. ஒண்ணு வீடு மூலியம் உங்களுக்கு பணம் வரலாம், இல்ல இடம் மூலியமா காசு வரலாம், தாயோட சொத்து மூலமா காசு வரலாம், தந்தையோட சொத்து மூலம் காசு வரலாம், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகலாம். வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்குலாம் இங்கே உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இங்கே வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன். எத்தனை அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க? ஜாதத்துல யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. பாத்துங்க, மாணவ மாணவிக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் அதிகமாகவே கிடைக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா டைமிங் பக்காவா இருக்கு. ராகு வந்தாலும் குரு பார்த்து உங்களை நிவர்த்தி பண்றா. அது எல்லாமே பாதசனிங்கிறது உங்களுக்கு பாதிக்காது. குருடைய பார்வை யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். அதான் எல்லா வீட்லையும் ஒரு பொதுப்பலன் கொடுக்குறது காரணம். ஏன்னா தசாபதியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இருக்கு, இது கண்டிப்பா அந்த யோகம் இருக்கும், இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, ஜாத பிறப்பு ஜாதம் வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் பொதுப்பலன் எல்லா வீடையும் கொடுக்க காரணம். இப்ப பாருங்க, கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை நல்லா இருக்கும், வெளிநாட்டு வெளியில படிக்கணும், அங்கேயே வேலை கிடைக்கலாம். இது எல்லாமே சொல்லும். மெயினா லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அடிக்கணும். கண்டிப்பா படிக்க போது பாத்துங்க. வெளிநாட்டு வெளியில லாட்ரி யோகத்தை கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அடிக்கணும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். திருமணத்துல பாருங்க, காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரும். அந்த குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது உத்திராடம். அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க. அவிட்டன் தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பாருங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் மே மாசம் 30ஆம் தேதி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா கடன், பகை, எதிரி, பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே தடை பார்த்துட்டீங்க. ரொம்ப பார்த்துட்டீங்க. நண்பர்கள், கூட்டாளி எல்லாமே ஏமாத்தி விட்டாங்க. ஜனவரி மாசம் எதுவுமே சரியாக இல்லை. உங்க மனக்குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றமா இருக்கீங்க. கண்டிப்பா மே மாசம் 30ஆம் தேதி உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க. வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளி படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரும்.
நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு பாருங்க. அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சதயத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. எல்லா லைஃப்லயும் பாருங்க நம்ம சாதிக்கணுங்கிற வெறி அதிகமா இருக்கும். யாரு? சதயத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும். ஆனா லைஃப் சூப்பரா இருக்கும். யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கும், ராசி ராகு ஒரு பயங்கரமா சுப செலவு சுபகாரியங்கள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. அதாவது சதயத்துல பிறந்தவர்கள் லைஃப்பை வாழக்கூடிய நேரம் வருது பாருங்க. எது வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும். படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. அதாவது சதயத்துல பிறந்தவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதியில எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், குடும்பத்தை பத்தி சிந்தியை கொடுக்கணும். உங்கள்ட்ட நிறைய இருக்கும். லாபம் வருமானம் எப்பவுமே சிந்திய குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், லாப வருமானங்கள், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா இருக்கும். படிப்புகளிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்திலும் உயர் பதவி கொடுப்பாரு. எந்த காரியத்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதாவது இந்த புரட்டாதியில பார்த்தவங்க லைஃப்ல நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய புதன் பாகனுடைய கிரக பயிற்சி 126 நாட்கள் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.